அனைவரும் வணக்கம். சற்று முன்னிலையான தகவல். சென்னை உள்ளிட்ட 23 மாவட்டங்களில் வெளுக்கப் போகும் மழை. வானிலை ஆய்வு மையத்தின் அடுத்த 3 மணி நேர அலர்ட். எந்தெந்த மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிப்பு மட்டும் கூடுதலாக பார்க்க போறோம். நம்மளோட சேனலுக்கு இப்போ வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போற வானிலை மற்றும் கூடுதல்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சென்னை உள்ளிட்ட 23 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்துக்கு கனமழை வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில எந்தெந்த மாவட்டங்களுக்கு கூடுதலாக விடப்பட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா கூடுதலாக பார்க்க போகிறோம். நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பத்தூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய 10 மாவட்டங்களில் இன்று பிற்பகல் 1 மணி வரை இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஒரு கூடுதல் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 13 மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதாவது முன்னதாக தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவி வந்தது. இதன் தாக்கத்தால தென்கிழக்கு வங்கக்கடலில் புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இது பார்த்தீங்கன்னா மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது போன்ற மழை பற்றி வானிலை பற்றி கூடுதல் தகவலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போன்று தென்கிழக்கு அரபிக்கடலில் நிலை வரும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 25 கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்ததாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் வடகிழக்கு திசையில் நகர்ந்து மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிக்கு செல்லும் என கணிக்கப்பட்டுள்ளது. இது போன்ற உடனுக்குடன் துல்லியமான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.